வாக்யஜ்ஞேன கல்பதாம். வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஸ்ரீ பகவானுவாச்ச சத்வம் ரஜஸ்தமயிதி குணா புத்தேர்ன சாத்மனஹ சத்வேனான்யதமோ ஹன்யாத் சத்வம் சத்வேன சைவ ஹி சத்வாத் தர்மோ பவேத் விருத்தாத் பும்சோ மத்பக்தி லக்ஷணः சாத்விகோபாசயா சத்வம் ததோ தர்மः பிரவர்த்ததே. தர்மோ ரஜஸ்தமோ ஹன்யாத் சத்வவிருத்திரனுத்தமः ஆஷு நஷ்யதி தன்மூலः ஹ்யதர்ம உபயே ஹதே. ஆகமோபः பிரஜாதேசः காலः கர்ம ச ஜன்ம ச த்யானம் மந்த்ரோऽथ சம்ஸ்காரः தசைதே குணஹேதவः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவருக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் குணாதீத ஸ்வரூபமான ஆத்மாவாக ஒருவன் தன்னை உணர வேண்டும் என்பதுதான் என்று கூறி, இந்த ஞானத்தை பெறுவதற்கு சத்துவகுணத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த சத்துவகுணத்தினால் பெறப்படுகின்ற ஞானத்தினால் சத்துவகுணத்தையும் கடந்து விடலாம் என்று உபதேசம் பண்ணி, சத்துவகுணத்தை அதிகமாக்கிக் கொள்ளுகின்றவனுக்கு உண்மையான ஈஸ்வர பக்தி உண்டாகிறது என்று சொன்னார். உண்மையான ஈஸ்வர பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். அவனுக்கு உண்டாகிறது, அதாவது சாத்திய பக்தி உண்டாகிறது. அப்படி சாத்திய பக்தி உண்டாகின்ற பொழுது சாதன பக்தி அழிந்து விடுகிறது. இறைவனை சாதனமாக வைத்து போகப் பொருள்களை நாடுகின்ற பக்தியானது அழிந்து விடுகிறது. இறை பற்று இன்மை என்பது அழிந்து விடுகிறது. ஒரு மனிதன் சாத்விக குணத்தை வளர்த்தி கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு 10 விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அவன் தொடர்பு வைக்கின்ற அனைத்தும் சீராக இருக்குமேயானால் அவனுடைய உள்ளம் சத்துவகுணத்தை ஓங்கி வளரும், சத்துவகுணத்தில் ஓங்கி வளரும் என்பதை பற்றி சொல்வதற்காக 4வது ஸ்லோகத்தில் 10 விஷயங்களை சொல்லுகிறார். ஏன்னா உலகத்தோடு நாம் வைக்கிற தொடர்பு நம்ம மனசை தாக்கத்தான் செய்கிறது. நம்ம சொல்லுகிறோம், அதாவது உலகத்தில் ஒரு குற்றமும் இல்லை, உன் மனசில் தான் குற்றம்னு சொல்லுகிறோம். அது உண்மைதான். ஆனாலும் மனசு தானாகவே எதையும் இது பண்ணுறதில்லை. அது உலகத்தோடு தொடர்பு கொண்டு அதனுடைய தன்மைகளால் தாக்கப்படுகிறது மனது. ஆகையினால பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்,
உண்மையிலேயே அறியாமையினால தான் உலகத்தை நாம் குறைபாடுடையதாகவோ அல்லது வேறு விதமாக நினைத்தாலும் கூட அதுலேயும் ஒரு உண்மை இருக்கத்தான் இருக்கு. சில சூழ்நிலைகள் நம்ம மனசுக்கு நல்லதை கொடுக்கறது, சில சூழ்நிலை நம்ம மனசுக்கு நல்லதை கொடுக்கறது இல்லை என்பது வாஸ்தவமான உண்மை. அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அறிவை பெற்ற பிறகு சூழ்நிலைகள் நம்மை பாதிக்காது. அறிவை பெறாத வரைக்கும் சூழ்நிலைகள் நம் உள்ளத்தை தாக்கத்தான் செய்யும். ஆகையினால நல்ல அறிவை நாம் பெறுவதற்காக நல்ல சூழ்நிலைகள், நல்ல புஸ்தகங்கள், நல்ல மக்கள், நல்ல உணவு இவற்றோடு நாம் தொடர்பு கொண்டிருந்தால்தான் அது சாத்தியமாகும். அதற்காகத்தான் பகவான் அழகாக சொல்லுகிறார். சாஸ்திரங்கள்லேயும் சாத்விக சாஸ்திரம், ராஜச சாஸ்திரம், தாமச சாஸ்திரம்னு இருக்கிறது. ஜலத்திலையும் உணவிலையும் அப்படி இருக்கிறது. மக்களிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இடமும் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. காலமும் சாத்விக காலம், ராஜச காலம், தாமச காலம் என்று 3 காலங்கள் இருக்கின்றன என்று சொன்ன பகவான் அடுத்தபடியாக கர்மத்தை பற்றி சொல்லுகிறார். கர்மம்னு சொன்ன ஆக்ஷன். நாம் எல்லாமே நீங்கள் சுலபமாக இதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், கஷ்டம் இல்லை. நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்காக நாம் செய்கிற செயலெல்லாம் சாத்விகமான செயல்கள். நமக்கு இந்த உலக சுகம் வேண்டும் என்று நாம் புரிகிற செயல்களெல்லாம் ராஜசமான கர்மங்கள். உயர்ந்த அறிவினால் உண்டாகின்ற இன்பத்துக்காக நாம் புரிகின்ற செயல்களெல்லாம் சாத்விகமான கர்மங்கள் என்று அழைக்கப்படும். வேத பாஷையில் சொன்னால் நித்திய கர்மமெல்லாம், நித்திய நைமித்திக கர்மமெல்லாம் சாத்விக கர்மம். இந்த இடத்துல கர்மன்னா 2 விதமாக நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அவங்க சாஸ்திரத்தில் அவங்க சொல்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னால், நமக்கு இந்த வச்சிருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. நாம் செய்கிற ஆன்மீக சம்ஸ்காரங்களில் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது. ரிச்சுவல்ஸ்னால் சடங்குகள், ஹோமங்கள், பூஜைகள் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டியதுன்னு சிலதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த காலம்பர பூஜை, சாயங்கால பூஜை இதெல்லாம் யாருமே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இஷ்டம் இல்லை, நான் விரும்பலே, அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு பாப்பமாக சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஆகையினால அது மனசு ஒன்றுபடுதோ ஒன்றுபடலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதை செய்யறது ரொம்ப அவசியம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்டே இல்லை. ஏன்னா அது வேத வாக்கு. அஹரஹ சந்தியாம் உபாசீத அப்படின்னு வேத வாக்கியம். ஒவ்வொரு நாளும் நீ சந்தியா காலத்தில் ஈஸ்வரனை உபாசனை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுகிறது. ஐ டோன்ட் லைக் இட், எனக்கு அது லைக் வரும்போது நான் பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது. லைக்கை கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் இதையே நம்ம சொல்கிறோம். அது என்னைக்கு விருப்பம் வர்றது, எத்தனை ஜென்மா, எந்த ஜென்மாவில் வர்றது. அதனால தான் பெரியவங்க சின்ன வயசில் நமஸ்காரம் பண்ணு அப்படிம்பாங்க. அது முடிச்சுன்னு இருக்கும், மேலே பார்க்கும். இவங்க நமஸ்காரம் பண்ணால் அதுவும் பண்ணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல சம்ஸ்காரங்களெல்லாம் கொடுக்கணும். சரி, அப்புறம் சொல்கிறேன். இந்த இடத்துல நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. நித்திய கர்மன்னா டெய்லின்னு அர்த்தம் இல்லை, கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகளில் நித்திய கர்மா அடங்கும். அதாவது தினந்தோறும் செய்ய வேண்டிய கர்மமும் நித்திய கர்மத்தில் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் செய்கிற கர்மமும் நித்திய கர்மத்தில் வரும். 15 நாளைக்கு ஒரு தரம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு செய்கிற கர்மமும் நித்திய கர்மத்தில் தான் வரும். நித்தியம் கர்மான்னு சொன்னால் கம்பல்சரி ஆக்ஷன்ஸ்னு அர்த்தம், கட்டாயம் செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். அமாவாசை என்னைக்கு செய்கிறது, ஏகாதசி என்னைக்கு செய்கிறது, அதுக்கு பிறகு வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றதும் கூட நித்திய கர்மா தான். இப்போ ஆவணி அவிட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நித்திய கர்மாவில் சேரும்.
அப்புறம் வந்து தீபாவளி இதெல்லாம் நித்திய கர்மாவில் தான் வரும். இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் அது நித்திய கர்மா தான். தினம் வந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் சரி, மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் சரி, 15 நாளைக்கு ஒரு தடவை வந்தாலும் சரி, அது பக்ஷ கர்மமாக இருந்தாலும் சரி, மாச கர்மமாக இருந்தாலும் சரி, அயன கர்மமாக இருந்தாலும் சரி, உத்தராயண கர்மா, தட்சிணாயன புண்ணிய காலம், அப்புறம் வந்து மாசப்பிறப்பு பண்ணுற கர்மா, இதெல்லாம் நித்திய கர்மாவில் சேரும். அப்புறம் நைமித்திக கர்மான்னு சொன்னால் குழந்தை பிறந்தா செய்கிறது, அது வருஷா வருஷம் செய்கிறது இல்லை. அது குழந்தை பிறந்தா நாம் செய்கிற ரிச்சுவல்ஸ். அப்புறம் கல்யாணத்தும் போது செய்கிற ரிச்சுவல்ஸ். கல்யாணத்தும் போது சில ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் நைமித்திய கர்மம். அதையும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் சிம்பிளாக போய் கோயிலில் போய் தாலியை கட்டிக்கிறேன்னா, அதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அப்படியெல்லாம் பணம் ஜாஸ்தி இருக்கிறவங்க தான் அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு முடியல, சம்பாதிக்கிறதுக்கே முடியல. இதனால அதெல்லாம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் விட்டுடுறாங்க. அவங்க சிம்பிளாக பண்ணி எங்கேயோ சாப்பாடை போட்டு போயிட்டு வாங்க. ஏன்டத்தையும் தெரியாதனமாக இந்த கல்ச்சரில் பிறந்து தொலைச்சிட்டோம். அதனால் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது. நான் ரொம்ப அதை ஹர்ட் பண்ணலை, ஆனால் இப்படிலாம் பண்ணுறாங்க. நைமித்திக கர்மங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சால் குடும்பமெல்லாம் ரொம்ப க்ஷேமமாக இருக்கும், குழந்தைகள்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு மறுக்கிறோம். காரணம் நமக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கிறது இல்லை. என்னவோ சரி, ஐயர் என்னத்தையும் மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பார், அவரை எப்படி சொல்லிட்டு இருப்பார். இங்கே வந்திருக்கேம்மா, அவர் ஐயர் மந்திரம் இங்கே சொல்லிகிட்டு இருக்கார். அவர் மந்திரம் சொல்லி கொடுத்து இவனுக்கு கர்மாவெல்லாம் பண்ணி வச்சுட்ருக்கார். எங்கேயோ வரவங்களெல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான்னா. அப்படிலாம் நிறைய பண்ணுறாங்க கர்மா கல்யாணத்துல. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பார். சில ஐயர்கள்லாம் அதை விட ரொம்ப புத்திசாலி. அவங்க இவனுக்கு பண்ணி வச்சு நமக்கு என்ன ஆக போகிறதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணி விட்டுறாரு தெரியுமா, இவன் சமைத்து வைக்கணும் இல்லையா ஹோமத்தில். நிஜமாக அப்படி ஒரு இடத்துல பார்த்தேன் நான். என்ன பண்ணுறார், அவனை தொட்டு சமைத்த வச்சுட்டார் ஹோமத்தில். அவன் பார்த்துட்டே இருக்காங்க. அவனை தொட்டு சமைத்த வச்சார், தர்பையை வச்சார், எல்லாம் அவனுக்கா இவன் வாத்தியார் பண்ணிட்டு போயிட்டார். பண்ண முடியுமா கல்யாண விஷயங்கள்லாம் அப்படி? அப்போ இந்த நைமித்திக கர்மான்னு ஒன்று இருக்கு, இதுவும் சாத்விக கர்மா. இதெல்லாம் செஞ்சாதான் மனசுல அந்த புண்ணியம் மனசுல நல்ல விஷயத்துக்கெல்லாம் மனசு போகும். இதெல்லாம் ரொம்ப அதிருஷ்டமான பலனை கொடுக்கக்கூடியது. ஜனங்களுக்கு இது அதிருஷ்டமா இருக்குங்கிறது தெரியல. இந்த கல்யாணத்துக்கு செய்யறது, இறந்து போனா செய்யறது, இதெல்லாம் ஒரு நிமித்தமா செய்யறது. அது எப்போ வருஷா வருஷம் வரும்னு சொல்ல முடியாது. கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தரம் தான் வரும். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறந்து போற கர்மாவும் எப்போ ஒரு தரம் தான் வரும். அதெல்லாம் நைமித்திக கர்மான்னு பேர். இந்த நித்திய கர்மாவும் நைமித்திக கர்மாவும் என்ன பேரு, சாத்விகம் கர்மாங்கிறார். அப்புறம் நமக்கு ஏதோ பலன் வேணும்னு சொல்லிலாம் ஹோமங்கள்லாம் பண்றோம் பாருங்க, அதெல்லாம் ராஜச கர்மா. நித்திய கர்மா நைமித்திக கர்மாங்கிறது சாஸ்திரம் கம்பல்சரியா. இந்த நித்திய நைமித்திக கர்மம் பண்றவனுக்குத்தான் காமிய கர்மத்திலேயே அதிகாரம், தகுதி. நித்திய நைமித்திய கர்மம் பண்ணாம காமிய கர்மம் பண்ணினா காமிய கர்மம் பூரணமான பலனை கொடுக்காது. பூரணமான பலனை கொடுக்காது. ஞாபகம் இருக்கும், ஒரு வார்த்தையும் கவனமா கேட்கணும். பலனை கொடுக்காதுன்னு அர்த்தம் பண்ணிவிடக்கூடாது. இந்த பூர்ணமான பலனை கொடுக்காது. நித்திய நைமித்திக கர்மம் பண்ணி அவங்க காமிய கர்மம் பண்ணினா அந்த காமிய கர்மத்துக்கு பலன் உண்டு. காமிய கர்மம்னா என்ன, புத்திர காமேஷ்டி யாகா. புத்திர காமேஷ்டி யாகா, அதுக்கு வார்த்தையை பாருங்க, புத்திர காம இஷ்டி யாகா. காமன்னா டிசையர்னு அர்த்தம். ஸ்வர்க காம யாகா, ஸ்வர்க காமோ யஜேத, புத்திர காமோ யஜேத, விருஷ்டி காமோ யஜேத. வேதத்தில் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன் காமிய கர்மா சொல்லியிருக்குன்னா, ஜனங்களுக்கு எடுத்த உடனே மனசு உத்தமமான இதுலாம் போகாது, டெவலப் பண்ணுங்கிறதுக்காக வேதத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கு.
அந்த காமிய கர்மாவிலே நிறைய டிவிஷன்ஸ், உலகத்துக்கான காமிய கர்மா, தனக்கான காமிய கர்மான்னு நிறைய டிவிஷன்ஸ் அதுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் பொதுவாக காமிய கர்மா ராஜசம் கர்மா, பொதுவாக ஜென்ரலாக. அப்புறம் இந்த பிளாக் மேஜிக் பண்ணுற கர்மாலாம் இருக்கு, அதெல்லாம் தாமசம் கர்மா. அதாவது ஏவல், பில்லி, சூன்யம், இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பொம்மையை செஞ்சு ஊசியை குத்துறது, இந்த மாதிரி என்ன இல்லாமல் பண்ணுறாங்க இல்லையா, அடுத்தவன் நாசமாக போகணும்னு சொல்லி இவன் என்னமோ ரொம்ப நாளைக்கு இருக்க போகிற மாதிரி எல்லாம் பண்ணுறான் இல்லையா, அதெல்லாம் தாமசம் கர்மா. சுவாமி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு சுவாமிஜி இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குன்னா, ஏன் இதெல்லாம் இருக்கணும், இப்படி ஒரு சயின்ஸ் ஏன் இருக்குது சாஸ்திரத்துலன்னு உங்களுக்கு கேட்க தோணும். 2 ரீசன். ஒரு காரணம், இந்த மாதிரி கர்மங்களில் பலன் இருக்குங்கிற நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக, அது ஒரு வகையான ஒரு மெத்தட். அதாவது அதிருஷ்டமாக சில காரியங்கள் நிகழ்கிறதுங்கிற புரிய வைக்கிறதுக்காக இந்த ஆபிச்சார கர்மாக்கள்லாம் இருக்கு சாஸ்திரத்தில். இப்படி ஒரு காரணம். இன்னொரு காரணம், இது முழுக்க முழுக்க ராஜா தான் பண்றது, அரசர்களுக்குத்தான் இந்த கர்மாவில் அதிகாரம். அதாவது ஒரு மனிதன் அதர்மமாக நடக்கிறான்னு வச்சுங்க, அவனை தர்மமான முறையில் ஜெயிக்கவே முடியலேன்னு சொன்னா இந்த ஒரு முறையை கையாளலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால அரசனுடைய புரோகிதனுக்கு முக்கியமாக அந்த புரோகிதன் அதர்வண வேதம் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும் என்று பெரிய சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. அதர்வண வேதம் தெரிஞ்சவன் தான் ராஜ புரோகிதனாக இருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு தான் நல்ல கர்மாவும் தெரியும், ஆபிச்சார கர்மாவும் தெரியும். அதர்மமான பர்சனை எப்படி வேணாலும் அழிக்கலாம் என்பது ராஜநீதி. அந்த ராஜநீதிக்காக வச்சது இந்த ஆபிச்சார கர்மா. ஆனால் இது மற்றவங்க பண்ணினாலும் பலனை கொடுக்கும். ஆனால் இதை பண்ணுறதுக்கு அதிகாரம் ராஜாவுக்கு தான். ராஜாவுக்கும் எப்போ ஒரு பர்சனை சாமதான பேத தண்டத்தினால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ராஜாவும் அதை பயன்படுத்த முடியும். ஆனால் அதெல்லாம் தாமச கர்மா தான். அது ராஜா பண்ணாலும் சரி, ராஜா பண்ணால் அது உலக நன்மைக்காக பண்ணுறார் அவர். ஆனால் அது சாஸ்திரத்தில் பொதுவாக ஜென்ரலாக அது தாமசம் கர்மா. நமக்கு தமோ குணத்தை தான் அது அதிகமாக ஆக்கும். ஆக கர்மா இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம இந்த கேம்பில் கலந்துக்கிறோம், இங்கே போய் சர்வீஸ் பண்ணுறோம் ஆசிரமத்தில், இதெல்லாம் சாத்விக கர்மா. நம்ம வயிற்று பொழப்புக்காக நம்ம ஏதோ வேலை உத்தியோகம் எல்லாம் பார்த்து என்னமோ சம்பாதிக்கணும், வியாபாரம் அதெல்லாம் பண்ணுறோமே, அதெல்லாம் ராஜசம் கர்மா. பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் சாத்விகம் கர்மா. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது, வேலை பார்க்குறது, இதெல்லாம் ராஜசம் கர்மா. அதுலேயும் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணோம்னா சாத்விகம் ஆகிடும். பிஸ்னஸ் ஜனங்களுடைய க்ஷேமத்துக்காக, அவங்களுக்காக, அதில் ஒரு பகுதி தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாவனையை மாற்றி கொண்டோம்னா அதுவும் சாத்விகம் ஆகிடும். ஆட்டிடியூட் தான் காரணம். ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தா இந்த பூஜை, ஆன்மீக சம்பந்தமான செயல்கள் எல்லாம் சாத்விகம் கர்மா. நம்ம வியாபாரம், நம்ம சம்பாதிக்கிறதுக்காக, வாழ்க்கை தேவைக்காக பண்ணி உழைக்கிற கர்மாக்கள் எல்லாம் ராஜசம் கர்மா. இன்னொருத்தனை அழிக்கணும்னு பிளான் பண்ணி கேஸ் போட்டு அதுக்காக அலைஞ்சு என்னெல்லாமோ பண்ணுறோம் பாருங்க, அதெல்லாம் தாமசம் கர்மா. வெடிஞ்செழுந்தா அதே வேலை, அவனுக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது அவனை நீங்கள் ஒரு வழி பண்ணி ஆகணும். நீங்கள் பண்ணலைன்னா நான் தூங்க மாட்டேன், நிம்மதி இல்லை, நான் அவனை கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறது. இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணுறதுங்கிறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அவனை ஹிம்சை பண்ணுறது, இதெல்லாம்
தாமசம் கர்ம. மனசு எங்கேயா நல்லா இருக்க முடியுமா? மனசு நல்லா இல்லாதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையினால இதெல்லாம் தாமசம் கர்ம அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். எப்படி எத்தனை மீனிங் சொல்லிருக்கேன் இதுக்கு? நித்திய நைமித்திக கர்மம் சாத்விகம் கர்ம, காமிய கர்மம் ராஜசம் கர்ம, அடுத்தது தாமசம் கர்மங்கிறது ஆபிச்சார கர்ம அப்படி சொன்னேன். இன்னொரு மீனிங் என்ன சொன்னேன் புரியறதுக்கு வேண்டி? பூஜை ஜபம் தியானம் இது மாதிரிலாம் பண்ணினா அது சாத்விகம் கர்ம. அப்புறம் மற்றதெல்லாம் பண்ணுறோமே, விவகார பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறோம், வியாபாரம் உத்தியோகம், அதெல்லாம் ராஜசம் கர்ம. இன்னொருவனை அழிக்க வேண்டும், அவனை இது பண்ண வேண்டும் என்றே எண்ணிக்கொண்டு நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரிய பிரச்சனை வருது. பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒருத்தரை கொலை பண்ணிட்டு பெரிய பிஸ்னஸ் மேனை கொலை பண்ணிட்டான்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக கடைசியில் பார்த்தா காம்படிஷன். பிஸ்னஸில் இவனை விட அவன் மேலே வந்துட்டான், அதனால இவனுக்கு நேம் போயிடுச்சு. இவனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, 50 கோடி சொத்து இருக்கு. இவனுக்கு ஒன்றும் 50 கோடி சொத்து இருக்கு. 50 கோடி சொத்து இருந்தும் நிம்மதி இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னா அவனை கொலை பண்ணுறான், ஆளை வச்சு கொலை பண்ணுறான். இவனுக்கு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில்? அப்போ என்ன இருந்து 50 கோடி இருந்து நிம்மதி இல்லாதவன் அர்த்தம். 50 கோடி நிம்மதி இல்லாத ஆசாமி. அப்படிலாம் நடக்குது. ஆகையினால் அதெல்லாம் தாமசம் கர்ம புரியறதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன். அதனால் பிஸ்னஸ் ராஜசம் கர்மான்னு சொன்னாலும் அது எப்போ தாமசமாக மாறுகிறதுன்னா இது மாதிரிலாம் பண்ணுறப்போ தாமசமாக மாறிடுறது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது, மனசை பாதிக்கிறது. கர்ம. அடுத்தபடியாக ஜென்ம. ஜென்மன்னு சொல்றார். ஜென்மன்னா பிறப்புன்னு அர்த்தம். இதுக்கு 2 மீனிங் சொல்ல போறேன். ஒரு மீனிங் நம்முடைய தாயும் தந்தையும் நல்ல குலத்தைச் சேர்ந்தவர்களாக, நல்ல கலாச்சாரம் உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். உபயகுல விசுத்ததா. உபயகுல விசுத்ததா. நமக்கு நல்ல குணம் வர்றதுக்கு நம்ம அம்மா அப்பாவும் ஒரு காரணம், அவங்களும் ஒரு காரணம். அவங்க தூய்மையாக இருந்து நம்மை பெற்றெடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நமக்கும் நல்ல குணங்கள் எல்லாம் வரும். ஆகையினால ஜென்மங்கிறதுக்கு நம்முடைய பிறப்பு ஒரு காரணம். வள்ளுவரும் சொல்றார், குடிமையினே இதுக்கு தனியாக ஒரு அதிகாரமே வச்சுட்டார். குடிமை அப்படின்னு குலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பிறப்பொழுக்கம் எல்லாம் சொல்லி நன்றாக சொல்லி வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு குழந்தைக்கு. அம்மா அப்பா நல்லா காலையில் எழுந்து பூஜையெல்லாம் பண்ணி அப்படி ஒரு கல்ச்சரில் இருந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை 15 வயசு 16 வயசுக்கு அப்புறம் வேற வாழ்க்கைக்கு போய் கட்டு போனாலும் கூட இந்த 15 வருஷம் அவங்க கூட இருந்ததுனால இருந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கு பாருங்க, அது வீண் போகாது. அவனுக்கு ஒருவேளை புத்தி வந்ததுன்னா இதெல்லாம் காப்பாற்றும். புத்தி வந்ததுன்னா சங்கராச்சாரிய இதை பற்றி 6வது அத்தியாயத்தில் கீதையிலாம் சொல்லியிருக்கார். யோக பிரஷ்டனை பற்றி பேசுகிற பொழுது. ஆக ஜென்மன்னு சொன்னால் இப்படி ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்னன்னா தீட்சை. அவங்க பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா சைவ தீட்சை வைஷ்ணவ தீட்சை, இந்த தீட்சை எல்லாம் சாத்விக தீட்சை. சாஸ்திரத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் என்னெல்லாமோ சுவாமிஜி ரொம்ப ரொம்ப கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரியே சிலதெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் கான்ட்ரடிக்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் என்னத்தை இல்லாமல் படித்து வச்சுருந்தா அது கான்ட்ரடிக்ட் ஆகும். அதனால் நான் மறுக்கலை. ஆனால் கொஞ்சம் ஓப்பனாக கேளுங்க, அப்புறம் விசாரணை பண்ணுவோம். எல்லாம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான் வச்சுருக்கோம். அதுக்கு சாத்விகமாகவே பண்ணுவோம் எல்லாத்தையும். அப்போ
சைவ தீட்சை, வைஷ்ணவ தீட்சை, சாத்விக தீட்சை, சாக்த தீட்சை, ராஜச தீட்சைன்னு சொல்றாங்க. சாக்த தீட்சை, ராஜச தீட்சை. அப்புறம் வந்து இந்த குட்டிச்சாத்தா, மோகினி பிசாசு, இந்த மந்திரத்தை எல்லாம் உபதேசம் வாங்கிக்கிறாங்க பாருங்க. அந்த உபதேசம் வாங்கிக்கிற அந்த தீட்சைக்கு பேரு தாமச தீட்சை. ஆபிச்சார கர்ம மந்திரங்களை குருமுகமாக பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த தீட்சைக்கு பேரு தாமச தீட்சை. அதாவது நாம மந்திர உபதேசம் வாங்கிக்கிற போது அது இன்னொரு பிறவியாக மாறுகிறது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. நம்ம வந்து சாதாரண மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக குரு கிட்ட போய் முறையாக மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிறோம். அந்த மந்திர உபதேசம் வாங்கிக்கிறத சாஸ்திரம் ஒரு பிறப்பாக சொல்லுகிறது. அதுக்கு தீட்சைன்னு பேர். தீட்சைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா கொடுத்து கெடுப்பதுன்னு அர்த்தம். தீட்சைங்கிற வார்த்தைக்கு மீனிங் கொடுத்து கெடுப்பது. என்னத்தை கொடுத்து கெடுக்கிறதுன்னா உயர்ந்த மந்திரங்களை கொடுத்து நம்முடைய தவறான தன்மைகளை கெடுப்பது. தீயத்தே க்ஷீயத்தே, தீயத்தே க்ஷீயத்தே. தீயத்தேன்னா கொடுப்பது, க்ஷீயத்தேன்னா கெடுப்பது. கொடுத்து கெடுக்கிறது தான் தீட்சை. என்னத்தை கொடுக்கிறது? மந்திரத்தை கொடுத்து அந்த மனசுக்கு சம்ஸ்காரம் இல்லாத ஒரு தன்மையை கெடுக்கிறாங்க. சம்ஸ்காரத்தை கொடுப்பதன் மூலம் அசுத்தமான சம்ஸ்காரங்களை கெடுக்கிறார்கள். சுத்தமான சம்ஸ்காரங்களை கொடுப்பதன் மூலம் அசுத்தமான சம்ஸ்காரங்களை கெடுக்கிறார்கள். கெடுக்கிறார்கள்னா நீக்குகிறார்கள் அர்த்தம். கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் அந்த லைட்டை கெடுன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஊர்லயும் கேட்க முடியாது அந்த வார்த்தை. அந்த லைட்டை கெடுத்துரு, லைட்டை கெடுத்துருன்னு ரொம்ப நாளாக இதாக இருக்கும். என்ன எதுக்கு இதை போய் கெடுக்கணும்? கெடுக்கிறதுனா ஓங்கி 2 தட்டு தட்டுறதா என்ன அப்படின்னா அந்த லைட்டை கெடுத்துரு. இது கோயம்புத்தூருக்கே உள்ள பாஷை, வேற எந்த ஊர்லேயும் இருக்காது. செருப்பு தொட்டு போகிறது, செருப்பு தொட்டு போகிறதுனா தெரியுமா? செருப்பு போட்டுக்கிறதுக்கு பேர் செருப்பு தொட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. செருப்பு தொட்டு போகிறது அது ஒரு ஊர்லேயும் ஒன்று இருக்குது. சிவகாசி முதல்ல நான் வந்து இந்த இதில் திருவேடகத்துக்கு போனோடனே ஒரு சாமி வந்து டே இந்த மாட்டை பத்திரா அப்படின்னாரு. நான் ரொம்ப வருஷம் அந்த பக்கம் இருந்தாளாச்சா, கோயம்புத்தூர் பக்கம். மாட்டை பத்திரம் எதுக்கு? மாட்டை பத்தணும், மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வாடா, தீப்பெட்டி எடு, மண்ணெண்ணெய் எடுன்னு தமாஷா சொன்னேன். அவர் சொன்ன பத்துறதுன்னா ஓட்டுறதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இந்த தடுமன்கிற வார்த்தையே ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது. ஒரு ஊரில் போனேன், சாமிக்கு தடுமன் பிடிச்சிருக்காருனார். தடுமன்னா என்னங்க அப்படின்னா, அதாங்க மூக்கில் வருமே தண்ணி, அதுக்கு தான் தடுமன் சொல்றது. தண்ணி ஓஹோ ஜலதோஷமா? ரொம்ப நாளாக தெரியல. எதுக்கு சொல்றேன்னா கெடுக்கிறது, தீயத்தை கொடுத்து கெடுக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி. கெடுக்கிறதுன்னு சொன்னா அதை நீக்கிறது, அழிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி சொன்னேன். இப்படி வந்து மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிற போது அது ஒரு வகையான பிறவியாக சொல்லப்படுகிறது. அப்போ வந்து இவன் வந்து முதல்ல மனிதனாக இருக்கான். இப்போ வந்து ஆன்மீகத்துக்காக தன்னுடைய பிறவியை உத்தமமானதாக மாற்றிக்கொண்டான். அதனால த்விஜன் அப்படின்லாம் சொல்ற வழக்கம். இரு பிறப்பாளர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மந்திரத்தை வந்து காயத்ரி மந்திரத்தை ஒரு பையனுக்கு உபதேசம் பண்ணவுடனே அவன் த்விஜனா மாறிடுறான். த்விஜன்ம. அதனால்தான் பார்ப்பனன்னு பேர் வந்துதான். பார்ப்பனங்கிறதுக்கு யாரோ எனக்கு ஒரு புலவர் சொன்னார், சுவாமிஜி பார்ப்பனன்னா என்ன மீனிங்னா, இந்த முட்டை இருக்கு பாருங்க, கோழி முட்டை. அந்த முட்டையை வந்து முட்டையிலேருந்து இந்த குஞ்சு வந்து அந்த அந்த அது 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 பக்குவம் வந்த உடனே டக்குன்னு இப்படி கொத்துவான். கொத்தி முட்டையை உடைக்குமா. அது அப்படி உடைக்கிற போது மூக்கை நீட்டிக்கிறதுக்கு அதுக்கு பேர் பார்ப்புன்னு பேரான். அதுக்கு பேர் பார்ப்பு அப்படின்னு பேரான்.
அது மாதிரி இவன் என்ன பண்றான்னா சம்சாரத்தில் அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு முட்டைக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கான். யாரு? இந்த ஜீவன். இவன் ஞான வாழ்க்கைக்காக கட்டுறான் உபதேசத்தை. அதனால இவனுக்கு பேர் என்ன? பார்ப்பனன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படி ஒரு அர்த்தம் சொன்னார் அவர். பார்ப்புங்கிறது அந்த முட்டையை குஞ்சு முட்டையை உடைக்கிறதுக்கு பேர் பார்ப்புன்னு பேர். அதே மாதிரி இவனும் பார்ப்பனன் ஆகிறான். பார்ப்பனன். சரி, அதான் எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் ஜென்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்துக்காக சொல்றேன். தாய் தந்தையர்களுடைய குலம் தூய்மையாக இருந்து அவர்கள் மூலம் நாம் பிறந்திருந்தோமே ஆனால் நம்முடைய அதுவும் நம்முடைய குணத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் பெறுகின்ற தீட்சைகளும் நம்முடைய குணத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறது. நமசிவாய நாராயணாய அப்படிங்கிற மந்திரங்களை நாம தீட்சை வாங்கி கொண்டோமானா அதெல்லாம் நமக்கு சத்துவகுணத்தை விருத்தி பண்ணும். ஆனா இந்த காளி அது இதுன்னு நல்லமோ இருக்க நல்லாமோ மந்திராசுரதோர்வீரிய நிகிரஹாஜீனமோ அதுல நிறைய தத்துவங்கள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா மனசுல ராஜசம் தான் வரும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. சாக்த தீக்ஷா. அப்புறம் ஆவிச்சார கர்மம். இந்த தீட்சைங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில தீட்சைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல குரு கிட்ட நாம உத்தமமான ஒரு மந்திரங்களை வாங்கி அதை ஜபிக்கணும். அந்த குரு ஜபம் நமக்கு தீட்சை கொடுக்குறவர் நிறைய ஜபம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவர் கொடுக்க முடியும். பேங்கில் பணம் இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும். அது மாதிரி அவர் நிறைய மந்திரங்களை ஜபம் பண்ணியிருக்கணும். அப்போ அவருக்கு மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது. யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு குருக்கிட்ட வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுங்க. வாங்கி நீங்கள் பல லட்சம் ஆவர்த்தி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ அல்லது யாராவது கேட்டால் சொல்லிக் கொடுக்கறது தர்மம். சொல்லிக் கொடுக்குறேன்னு பாப்போம். முறையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் தீக்ஷா விதி. தீட்சை இல்லாமல் மந்திரங்கள் சொல்லலாமான்னு சொன்னால் நேற்றுக்கு ராத்திரி தான் கேள்வி பதிலில் சொல்லியிருக்கேன். தீட்சை இல்லாமல் மந்திரங்களை சொன்னால் அதுக்கு பலன் ரொம்ப கம்மி. ஓம் நம சிவாயாங்கிற மந்திரம் தான் அவர் குரு சொல்லிக் கொடுக்க போகிறார். வேற ஒன்றும் சொல்லித்தர போகிறதில்ல. அதே மந்திரத்தை தான் அவர் சொல்லிக் கொடுக்க போகிறார். ஆனால் அந்த சொல்கிற காலம், அந்த சொல்கிற தேசம், சொல்கிற முறைகள் அதெல்லாத்தையும் வச்சு அதுக்கு அதிருஷ்டமான பலன் இருக்கு. அதிருஷ்டமான பலன் இருக்கு. ஆகையினால தான் நம்ம அதை தீட்சையை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம். ஆகையினால சாஸ்திரங்கள் தீட்சையை ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லுகிறது. ஆக தீட்சைங்கிறது அதுவும் ஒரு காரணம். மனசுல நம்ம என்னதான் நல்லவனாகணும்னு நம்ம நினைச்சாலும், நம்ம அறிவுபூர்வமாக செயல்பட்டாலும் கூட இந்த மாதிரி ஒரு செயல்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்பத்தான் நமக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் வெற்றியை அடைய முடியும். அதில் நீங்க நல்லவனாக இருக்கணும்னு முயற்சி பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லாம நீங்க தனியா பண்ணினீங்கன்னு வைங்களேன், இருக்கும். நான் இருக்காதுன்னு சொல்லலை. அதுக்கு ஒரு கம்பீரம், அதுக்கு ஒரு பூர்ணத்துவம் அதெல்லாம் வரணும்னு சொன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினோடு அது ஜாயிண்ட் ஆனா தான் முடியும். நீங்க மனசுல ஆசை போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ரீசன் எல்லாம் நினைக்கிறீங்க. ஆசையினால வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் சிந்திச்சு பாக்குறீங்க. எல்லாம் உண்மைதான். ஆசையினால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுப்போம். ஆனா அது அப்படி அந்த அறிவு இருந்தா மாத்திரம் போராது. அதுக்கு நமக்கு பண்ணியிருக்கிற மந்திர ஜபங்கள் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு சக்தி கொடுக்கும். அதனாலதான் நம்ம அதிருஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. நம்ம நல்லவனாகணும்னு நினைச்ச அறிவுபூர்வமா செயல்பட்டா மாத்திரம் போராது. இது மாதிரி மந்திர ஜபங்கள், தியானம் இதெல்லாம் பண்ணினாதான் அதுவும் சேர்ந்துதான் நமக்கு அதை பூர்ணமாக்கும், பலனை கொடுக்கும். ஆகையினால ஜென்மாவை பத்தி இப்படி சொல்லியிருக்கிறார். அப்புறம் இந்த ஆபிச்சார கர்மத்தை தான் நான் சொல்லிட்டேன். அதுவும் கூட ஒரு ஜென்மா மாதிரி தான். ஏன்னா அவனுக்கு ஏதோ நம்பிக்கை வரத்துக்காக வேண்டி அதில் என்ன அப்படின்னா அதெல்லாம் என்னைக்கு இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்கும். அந்த மந்திரத்தையும் சொல்லிக் கொடுக்குறவங்க இருப்பாங்க. அதை சொல்லிக் கொடுத்து அதை ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பரம்பரையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஜென்மச்ச. அடுத்தது தியானம். தியானம்னு சொன்னால் எண்ணங்கள். அவர் ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லிவிட்டார். கடவுளை எண்ணுவது என்பது சாத்விக தியானம்.
நல்ல குணங்களை எல்லாம் பற்றி எண்ணுவது நல்ல குணங்களை எண்ணுவது பற்றி சாத்விக தியானம். பெண்ணை எண்ணுவது ராஜச தியானம்னு போட்டுட்டார். ஆண் பெண்ணை எண்ணுவதோ பெண் ஆணை பற்றி எண்ணுவதோ ராஜச தியானம். நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காமினி காஞ்சனம், பணத்தை பற்றியும் பெண்ணை பற்றியும் இதையே நினச்சிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு அந்த மனசு அப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே தான் நினச்சிகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதையே தான் நினச்சிட்டு இருக்கும், பகவானை நினைக்காது. அது அப்படியே பழகத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த அதையே மனசு தாட்டாதுலேயே ஓடின்னு இருக்கும். சுவாமிஜி நானும் என்னெல்லாமோ கண்ட்ரோல் பண்ணுறேன், முடியலன்னெலாம் கூட சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நல்ல கர்மா அதிருஷ்ட கர்மாவை பண்ணிக்கொண்டு அதையும் நினைச்சோமானா, அதாவது உத்தமமான விஷயங்களை நினைச்சோமானா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் போயிடும். பணம் பொருள் புகழ் இதை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பது, பதவி இதை பற்றியெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பது ராஜச தியானம். சிலதெல்லாம் வேண்டி இருக்கும், பிளான் பண்ணுறோம் போகிறோம் வர்றோம், அதெல்லாம் வேண்டியதுதான். ஆனால் டைம் கிடச்சிதுன்னா போகிறோம், எல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீ அப்படின்னா அப்பா நேரம் கிடச்சிது, கடவுளே உன்னை போடுறதுக்கு ஒரு அருமையான டைம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி மனசை வச்சுருந்தோம்னா நீங்கள் பார்க்கலாம் உங்கள் மனசு எப்படி ஃப்ளவராக இருக்குன்னு. அப்படியே புஷ்பம், தாமரை புஷ்பம் மாதிரி, ரோஜா புஷ்பம் மாதிரி அப்படி ஆனந்தமாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நேரம் கிடைச்சாச்சுன்னா சாஸ்திரம் நல்ல விஷயங்கள். நம்ம நேரம் கிடைச்சதுன்னா பொழுதுபோக்கு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம், ரெக்ரியேஷன் கிளப், சீட் ஆடுறோம், இல்லாட்டி என்னவோ பேச வேண்டியது, இல்லாட்டி கொஞ்ச நேரம் டிவியை போட வேண்டியது. அப்புறம் நிம்மதினா எங்கே இருக்கும்னா, டிவிலையும் நிம்மதி வரப்போகிறது இல்லை. நீ அதை சரியாக பயன்படுத்த தெரியாதனால உனக்கு லைஃப் லாங் ப்ராப்ளம். நான் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், டிவி பார்க்குறதுனால அதுலேயும் என்ன விஷயங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா விஷயங்கள் ஒன்று ஒன்று தாக்குது. நீங்கள் நினைக்கலாம் சாமி, இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அந்த ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க அதை பார்க்கவே சகிக்கலை. இது எப்படி நீங்கள் குழந்தைகள்லாம் பார்க்குறது அப்படின்னு சொன்னால், எல்லாம் ஒன்றும் பண்ணாது சுவாமிஜி, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பிடிக்கல, ஆனாலும் அது பலமாக இல்லை. எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கு, படிக்கவே மாட்டேங்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதை நிறுத்த அவங்களாலையும் முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஆசை குறையில. அப்புறம் குழந்தைங்கள்ட்ட மாத்திரம் நீ படிக்கக்கூடாது, நீ பார்க்கக்கூடாது, படிக்கணும்னு சொன்னால் அது எப்படி கேட்கும்? நம்ம விட்டால் தானே அதுவும் கேட்கும். அது எப்படி கேட்கும்? நாம் பார்க்கணுமா, குழந்தைங்க பார்க்கக்கூடாது, அதுக்கு இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும். அப்புறம் இன்னும் பிரச்சனை அதிகமாகும், வீட்டில் ப்ராப்ளம் கூடிக்கிட்டே தான் போகும், குறையாது. அதனால் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பார்த்தா என்ன ஆயிரப்போகுதுன்னு நினைக்கலாம். நீங்கள் நல்லதுக்கு நேரம் கொடுக்க, இது ஒன்றும் பண்ணுதோ இல்லையோ நான் அதை ஒத்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் மனசு ரொம்ப ரொம்ப தூய்மையானதாக இருக்கலாம், ஏன்னா தெரியாது, ஏன்னா நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு அப்படி இருக்குது, பார்த்தா அப்படிலாம் ஆகிற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்கான்ஷியஸுக்கு போய் வேறு ப்ராப்ளம் வந்துடுமோன்னு தோன்றுகிறது. ஆனால் சில பேர் நீங்கள் நல்லதுக்கு நேரம் ஒதுக்காததுனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நீங்கள் சரி கெட்டதை பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லல் வச்சுப்போம், ஒரு வார்த்தைக்காக எடுத்துப்போம், அபியுபேத்தியவாதம் எடுத்துப்போம். கெட்டதை பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லல், கெட்டது என் மனசை பாதிக்காதுன்னு சொல்றீங்க. நான் அதெல்லாம் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன், அலர்ட்டாக இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சரி, ஆனால் நீங்கள் நல்லதுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கீங்களா? நீங்கள் நல்லதுக்கு நேரம் ஒதுக்கிட்டு அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓகே, ஒரு வாதத்துக்காக நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் நல்லதே பண்ணுறது இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணுறோம். அதையே பார்த்துட்டு, இந்த மாதிரி சீனையே பார்த்துட்டு, இப்படி பார்த்து இப்போ துப்பாக்கி, கத்தி, ரத்தம், சினிமா முழுக்க என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? அந்த காலத்துலையாவது ஒரு ஒரு காதல் காட்சி இருந்தால் கூட அது ஒரு நளினமாக இருக்கும், அது ஒரு தப்பாக இருக்காது, மனசை பாதிக்காது. இப்போ அப்படி இல்லை. அது என்ன பண்ணும்னா, மனசை உங்களுக்கு தெரியாது,
நீங்கள் ஒரு நாளைக்கு நிம்மதியாக இருக்கும், அதுல எல்லாம் ஒன்றும் அது பார்த்து பார்த்து அழுத்து போயிடும், அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அப்போ நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னா இம்பாசிபிள், முடியவே முடியாது. கடைசியில் ஹோல் ஜென்மா க்ளோஸ். அப்புறம் மனசு மாத்திரம் நிம்மதியாக இருக்கணும்னா, மனசு நிம்மதிக்கு நாம் பண்ணுற வேலையை பண்ணாமல் எப்படி நிம்மதி வரும்? சாதாரண ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுக்கு, பொருளை வாங்குறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு உலகத்தில். 2000 ரூபா கொடுத்து கேம்புக்கு வரணும்னா எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க. எல்லாருக்குமே என்ன, எல்லாருமே பெரிய வசதியாக இருப்பாங்களா என்ன? ஒருத்தர் எவ்வளோ சிரமப்பட்டலாமா பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரு இதுக்கே நமக்கு இவ்வளோ சிரமம் இருக்கு, ஒரு இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே நமக்கு இவ்வளவு வசதி தேவைப்படுறது, இதெல்லாம் தேவைப்படுகிறது. இந்த மனசை சரி பண்ணுறதுக்கு நாம் எவ்வளோ பிரயத்தனம் பண்ணணும். நம்ம மனசு நல்லா வச்சுருந்தா நமக்கும் வீட்டுக்கும் எல்லாருக்கும் நல்லதாச்சே. ஆனால் நம்ம எண்ணங்கள் எல்லாமே எப்பொழுதுமே உத்தமமான எண்ணங்களாக இருக்கிறதே இல்லை. அதனால்தான் தாய்மானவர் சொல்றார், எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே அப்படிங்கிறார். ஆகையினால கடவுளை பற்றி எண்ணுகின்ற எண்ணங்கள், நல்ல விஷயங்களை பற்றி பேசுகின்றது, அதை பற்றி எண்றது, இது வெளியில பேசுறது கூட இல்லை, எண்ணுவது. நல்ல எண்ணங்களை எண்ணினீங்கன்னா உங்க மனசு உங்களுக்கு தெரியும், யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் எப்படி இருக்குன்னு. நீங்க வேணா ஒரு மோசமான எண்ணங்களை எண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கு மனசுக்கு. நீங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்குவம் வந்துருச்சுன்னா உங்களால் மோசமான எண்ணங்களை எண்ண முடியாது. எண்ணணும்னு பிளான் பண்ணாலே வராது. ஆனா நல்ல எண்ணங்களை எண்ணணும்னு ஆரம்பத்தில் நினைக்கிறது இல்லை. ஆனா எண்ணி பழகிட்டோமானா அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம், இந்த உலகத்துல நாம வந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டோம், நல்லா எல்லாவற்றையும் பார்ப்போம். அதே சமயம் உலகத்துல எப்படி வாழணுங்கிறது, அதுதான் வாழ்வாங்கு வாழுதல், வையத்துள் வாழ்வாங்கு வாழுதல். ஆக தியானம். அப்புறம் எதாவது சொல்லிட்டா, ராஜச தியானம் சொல்லியாச்சு. தாமச தியானம் அப்படின்னு சொன்னா இதேதான், சேம். அவன் என்ன பண்ணலாம், இவன் என்ன பண்ணலாம், அந்த பிளானிங் மைண்ட் எல்லாம் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கு, இதையே சிந்திச்சுட்டு இருக்கோம் நாம். எப்போ பார்த்தாலும் அவனை எப்படி எல்லாம் பிளான் பண்ணி அவனை கவுக்கலாம். எல்லா பொலிட்டீஷியன்ஸுக்கும் இதுதான், எல்லாம் தாமச தியானம்தான். ஆல் பொலிட்டீஷியன்ஸ், எல்லா அரசியல்வாதிகளும் எப்பவுமே அவனோட தியானம் எல்லாம் என்னன்னா பெரும்பாலும் தாமச தியானம்தான். ஏன்னா அவனுக்கு எப்பவுமே அவனுடைய பதவியை காப்பாற்றி ஆகணும். அப்போ இன்னொருத்தனை வந்து எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒன்று பாருங்களேன், ஒரு சின்ன விஷயத்தில் கூட பாலிடிக்ஸ் வந்துடுது. பிளேக்கில் பாலிடிக்ஸ், பிளேக் வந்திருக்கு, ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உடனே நான் சர்வீஸ் பண்ணினேன், நீ சர்வீஸ் பண்ணினேன்னு அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி பாலிடிக்ஸ். உண்மையா சர்வீஸ் பண்றவனை பத்தி வெளியில தெரியவே தெரியாது. ஆனா அவனையும் சர்வீஸ் பண்ண விட மாட்டான், ஏன்னா அவனுக்கு நேம் வந்துடக்கூடாது இல்லையா. அதுக்கு யோசிச்சு யோசிச்சு வேலை செய்வான். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும் இதெல்லாம். எதுக்கு இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நமக்கு தோணும். அதுதான் உலகம், நம்ம என்ன பண்ண முடியும். மகாதேவி மாயையினுடைய சிருஷ்டி, இப்படி கலியுக மகிமா, இப்படி சில அவதாரங்கள், என்ன பண்ண முடியும். நிஜமா நடக்குது. ராமகிருஷ்ணா மிஷன் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட அவங்கள சர்வீஸ் பண்ண விடாம பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம்? அவங்கள நல்லா சர்வீஸ் பண்ண ஜனங்கள் எல்லாம் அவங்கள நம்பி பணம் கொடுக்குறாங்க. சுவாமிகள்லாம் ஏமாற்ற மாட்டாங்க, சுவாமிகள்லாம் நல்லது செய்வாங்க, அவங்க சுயநலவாதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க போய் சர்வீஸ் பண்ணலான்னா 4 பேட்டரை ஓடி வந்து நிற்கிறான், எல்லாம் எங்கிட்ட கொடு நான் பார்த்துக்கிறேங்கிறான். அவங்க எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? சரி, உங்களை ரொம்ப வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகல. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவங்களுடைய பிளான்லாம், பொலிட்டீஷியன்ஸினுடைய எண்ணங்கள் எப்பவுமே நல்ல எண்ணங்களே இல்லை. அவனுக்கெல்லாம் தாமச தியானம்தான்.
நடுத்தரமான மக்கள் வந்து சம்பாதிக்கணும், போகணும், அதை காப்பாற்றணும், பேங்க்ல போடணும், அதை பற்றியே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நடுவில் இது முக்கியமானது கடவுள் தான் அப்படின்னு சொல்லி கடவுளையே தியானம் பண்ணுறாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் என்னைக்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பவன் இறைவனே. இந்த பணமோ காசோ புகழோ பதவியோ ஜனங்களோ யாரும் கூட இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன் தான் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கான். சாத்விக தியானம், ராஜச தியானம், தாமச தியானம் என்று தியானம் 3 வகைப்படுகிறது. அடுத்தது மந்த்ரா. இதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட் கிடையாது. முதல்ல ஜென்மான்னு சொன்னார், தீட்சை. ஏன்னா தீட்சை கொடுக்குற குரு இருக்கு. இந்த குருவிலையும் நிறைய விதமான குருக்கள்லாம் இருக்கு. குரு என்ன பண்றார்? ஒரு குரு வந்து என்ன பண்றார்? நல்ல உத்தமமான விஷயங்களை சொல்லி மனசை நல்ல உயர்ந்த நிலை கூட்டிட்டு போறார். இன்னொருத்தர் என்ன பண்றார்? நீ இந்த பூஜை பண்ணுப்பா, அந்த பூஜை பண்ணு, அது பண்ணினா உனக்கு குழந்தை கிடைக்கும், இது பண்ணினா உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கார் பாருங்க. அந்த குரு ராஜச குரு. அப்புறம் வந்து என்ன பண்றது? ஆபிச்சார மந்திரத்தை எல்லாம் உபதேசம் பண்ற குரு தாமச குரு. அதான் அந்த ஜென்மாவில் அதை கனெக்ட் பண்ணிட்டோம், அந்த குரு கிட்ட இருந்து உபதேசம் வாங்குறது. ஆனால் இங்கே மந்திரத்தை சொல்றாங்க, அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் கிடையாது, வித்தியாசம் கிடையாது, டிஃபரன்ஸ் இல்லை. மந்திரஹான்னா ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணாயா, இது போன்ற மந்திரங்கள் எல்லாம் உத்தமமான மந்திரங்கள், சாத்விகமான மந்திரங்கள். அப்புறம் வந்து இந்த கலஹ்ரீம் சகலஹ்ரீம் ஹ்ரீம் ஹாம் ஹ்ரீம் ஹூம் ஹ்ரீம்லாம் வரும், நிறைய என்னெல்லாமோ மந்திரங்கள்லாம் வரும். சில மந்திரங்கள் எல்லாம் இருக்கு, அதுலேயும் சாத்விகம் ராஜசம் அதுக்குள்ளே இருக்கு. சாத்விகத்தில் சாத்விகம், சாத்விகத்தில் ராஜசம், சாத்விகத்தில் தாமசம், அப்புறம் அதுக்கு முடிவே இல்லை, போயிட்டே இருக்கும் அது. அதனால இந்த வந்து இந்த காமிய கர்மாவுக்கு உள்ள மந்திரங்கள், நீங்கள் இந்த ஸ்லோகத்தை காலையில் எழுந்தவுடன் உளுந்தவடை வைத்து பாயசம் வைத்து இந்த மந்திரத்தை விடாமல் சொன்னீர்களே ஆனால் உங்களுக்கு 48 நாட்களுக்கு பிறகு பலன் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கிற மந்திரம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் ராஜச மந்திரங்கள். ஆபிச்சார மந்திரங்கள் எல்லாம் தாமச மந்திரங்கள். எத்தனை பேர் ஓம் நம சிவாய ஜபிக்கிறாங்க? எல்லாருக்கும் கஷ்டம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? ஜோசியர்கிட்ட போவாங்க. ஜோசியர் என்ன சொல்லுவாருன்னா, ராகு மந்திரம், சனி மந்திரம், புத மந்திரம், குரு மந்திரம். என்ன குரு மந்திரமாவது பரவாயில்லை, சனி மந்திரம், கேது மந்திரம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பா. பலாச புஷ்ப சங்காசம் தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தங்கேதும் பிரணமாமியகம். இந்த ஸ்லோகத்தை விடாம சொல்லுங்கன்னா அதெல்லாம் ராஜச மந்திரங்கள். மந்திரத்தையே பிரிச்சுட்டாங்க. வேத மந்திரத்தையே 3 பிரிச்சுட்டோம். சாத்விக வேத மந்திரங்கள், ராஜச வேத மந்திரங்கள், தாமச வேத மந்திரங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவையும் பிரிச்சு விடலாம். மந்திரங்களையும் இப்படி பிரிச்சுட்டாங்க மந்திரங்கள். அடுத்தது சம்ஸ்காரஹா, 10வது. சம்ஸ்காரஹாங்கிறது சம்ஸ்காரம்னா சுத்தம் பண்றதுன்னு அர்த்தம். பொதுவாக சம்ஸ்காரம்ங்கிற வார்த்தைக்கு தூய்மைப்படுத்துதல், சம்ஸ்கரோதி அப்படின்னு அர்த்தம். பாத்திரத்தை சம்ஸ்காரம் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்திரத்தை தூய்மைப்படுத்த. அப்ப அதுக்கு பேரு சம்ஸ்காரம், சுத்தம் பண்றது. உடம்ப சுத்தம் பண்றோம். காலம்பரை எழுந்த உடனே சோப்பெல்லாம் போட்டு முதல்ல சோப்பை தேய்க்கிறோம், அப்புறம் அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றுறோம். முதல்ல தண்ணியை ஊற்றி சோப்பை தேய்ச்சி அப்புறம் அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அதெல்லாம் போனதுக்கு பிறகு பவுடர்களெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறோம் நாம். இதெல்லாம் பேர் என்னன்னா சம்ஸ்காரஹா, சம்ஸ்காரம் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்கிற சம்ஸ்காரம் என்னன்னா அதிருஷ்டமான சம்ஸ்காரங்கள். இதெல்லாம் திருஷ்ட சம்ஸ்காரம். திருஷ்ட சம்ஸ்காரம்னு சொன்னா நம்ம உடம்பு குளிக்கிறதுலாம் திருஷ்டம், கண்ணு முன்னாடியே பார்க்குறோமே, இந்த தூய்மையாகிறத பார்க்குறோம் நாம். இந்த குழந்தை பிறந்த உடனே நாம் செய்கிற ரிச்சுவல்லாம் இருக்குது, சிலதெல்லாம் இருக்குது. இந்த குழந்தை பிறந்த உடனே பால் கொடுக்கறதுக்கே முதல்ல மந்திரம் இருக்குது.
முதல்ல அந்த குழந்தைக்கு தாய்கிட்ட பால் கொடுக்கறதுக்கே மந்திரம் இருக்கு. அதை கணவன் சொல்லணும். அப்ப அந்த குழந்தை சாப்பிடணும். அந்த மந்திரம் சாப்பிட்டு, ஏன் நம்முடைய சாஸ்திரப்படி அந்த குழந்தைய தோற்றுவிக்கிறதே மந்திரபூர்வமாகத்தான். அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர்ஸ் அந்த குழந்தைய உற்பத்தி பண்றதே மந்திரபூர்வமாகத்தான். அதுக்கு பேரு, அந்த சம்ஸ்காரத்துக்கு பேரு கர்ப்பாதானம் அப்படின்னு பேர். இந்த 48 சம்ஸ்காரம் இன்னைக்கு சாமி சொன்னார் இல்லையா, அந்த 48 சம்ஸ்காரத்துல ஃபர்ஸ்ட் சம்ஸ்காரம் கர்ப்பாதானம். அப்புறம் 6வது மாசத்துல 7வது மாசம் குழந்தை இருக்கிற போது அதுக்கு பும்சுவனம் சீமந்தம்னு இன்னொரு கர்மா பண்றது. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு மந்திரத்தினால சம்ஸ்காரங்களை ஊற்றுறோம் நாம. எவ்வளவு ஒரு அழகான கல்ச்சர் பாருங்க. எவ்வளவு மனிதனுக்கு இயல்பான ஒரு உணர்வை கூட எவ்வளவு அழகாக மடைமாற்றம் செய்து நல்ல நல்ல முறையில கருத்துக்களை போதிக்கிறது பாருங்க. அடுத்தபடியாக அந்த பும்சுவனம் சீமந்தம், அப்புறம் குழந்தை பிறந்த உடனே ஜாத கர்மான்னு பேரு. பிறந்த உடனே எல்லாரும் இது பிராமன்ஸ் தான் பண்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல இருக்கு. ஒருத்தருக்கும் மந்திரம் மாறலாம், இதெல்லாம் மாறலாம இருந்தாலும் கூட ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் இது இருக்கு. குழந்தை பிறந்த உடனே நம்ம வீட்லயும் புண்ணியாவச்சனம் பண்ணத்தானே செய்யறோம், எல்லார் வீட்லயும் நடக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே என்னமோ இந்த அரிசி மாவும் கடுகெல்லாம் வச்சு ஹோமம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஜாத கர்ம சம்ஸ்காரம் பண்ணி அப்புறம் நாமகரணம் பண்ணி, அந்த நாமகரணம் பண்றது கூட ஒரு சம்ஸ்காரம். குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அது வலது காதுல அந்த நீ இந்த பேருடையவனாக நீ விளங்க போகிறாய் அப்படின்னு சொல்றது, இது எல்லாத்துக்கும் சம்ஸ்காரம்னு பேர். இதெல்லாம் நம்ம வீட்டில் விடாம செய்யணும். இது நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான அங்கம். இதெல்லாம் ஒழுங்கா பண்ணா நம்ம நாட்டில் சைக்காலஜிஸ்டுக்கு இடமே இல்லை. புரிஞ்சு பண்ணினா சைக்காலஜிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் இடமே இல்லை. ஆனா அது விளக்குறது இல்லை, சரியா விளக்கி சொல்லாதனால நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா யாரும் இப்படி போக போறது இல்லை. அதெல்லாம் சம்ஸ்காரம்னு பேர். இந்த சம்ஸ்காரத்திலையும் சாத்விக சம்ஸ்காரம், ராஜ சம்ஸ்காரம், தாமச சம்ஸ்காரம் இருக்கு. அந்த மந்திரங்களை பொறுத்து உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவார். மதாலசாவா தெரியல, மதாவா தெரியல, ஏதோ ஒரு ராணி. அந்த ராணி பெரிய ஒரு ஞானி கிட்ட இருந்து படிச்சவ. அவளுக்கு திருமணம் ஆன உடனே அவளுக்கு ஒரு ஆசை என்னன்னா, குழந்தைகள் எல்லாம் நல்ல உத்தமமான வாழ்க்கைக்கு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்துருவாளாம் சின்ன வயசுலயே. அந்த குழந்தைய தாளாட்டுற போதே நீ தத்துவமசி, நீ தூய்மையான ஆத்மா, பிரம்மன் அப்படின்னு தாளாட்டுவாளாம். இப்படி அந்த சம்ஸ்காரத்தை ஊட்டி ஊட்டி அந்த குழந்தைங்க வயசான உடனே சாமியாரா போயிடும். எல்லாமே 3 குழந்தை இப்படி சாமியாரா போயிடுது. அவன் அதை பத்தி கவலையே படலை. ராஜா பார்த்தான், இப்படியே ஒரு குழந்தையும் சாமியாரா போச்சுன்னா ராஜ்யத்தை யார் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி அவகிட்ட வேண்டிக்கிட்டான். அம்மா தாயே, நீ இன்னும் ஒரு குழந்தையாவது ராஜ்யத்துக்கு கொடு அப்படின்னு சொன்ன. அவளுக்கு இந்த ராஜ்யத்து வேலை அவ்வளவு இஷ்டம் இல்லை. இந்த ராணி, அவ ராணி வம்சத்துல பிறந்திருக்கா. அவ என்ன பண்ணாலாம், அந்த குழந்தைய சரி ராஜாட்ட சொன்ன ஒத்துக்கிட்டு, நீ பராக்கிரமசாலி, நீ வீரதீரன், சூரன் அப்படின்னு சொல்லி 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 இப்ப எல்லாம் சைக்காலஜிஸ்ட் இதெல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் நீங்க சொல்லணும்னு சொல்றாங்க. இப்போ எல்லாம் நம்ம சாஸ்திரம் சொன்னதுதான். அதை நீ எப்படின்லாம் சொல்லி சொல்லி அந்த பையன் பெரிய அருமையான வீராதி வீரனா பராக்கிரம புருஷனா மாறிவிட்டான். ஆனா அப்போ என்ன பண்ணிட்டா, அவ உத்தமமான ஞானத்தை இந்த குழந்தைக்கும் கொடுக்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டா, ஒரு பெரிய பொட்டியில ஒரு என்னமோ எழுதிலாம் வச்சு, அவளுக்கு அவ்வளவு தப்போ பலம், அந்த பெண்ணுக்கு, அந்த ராணிக்கு அவ்வளவு தவ வலிமை இருந்தது. அவ என்ன பண்ணா, அவங்கிட்ட சொல்லிட்டா, நீ உன்னுடைய குழந்தை பிறந்து அவனுக்கு நாட்டை கொடுத்த உடனே இந்த பெட்டியை திறந்து படின்னுட்டா. அவன் என்ன பண்ணா, அம்மா சொன்னதை கேட்கணும்னு சொல்லி, அம்மா அவருடைய அன்பா வளர்த்திருக்கா இல்லையா, அந்த அம்மா அவன் சொன்னதை கேட்கணுங்கிறதுக்காக ராஜ்யத்துல பழனினை வச்ச உடனே அதை பிரிச்சு பார்த்தாலாம். நீ உயர்ந்த ஆத்மா, தூய்மையானவன், அதுவே உண்மை, நீ உன்னுடைய வாழ்க்கையை அதற்கு ஒப்படை அப்படின்னு சொல்லி
அதுக்கு கொடுத்துட்டான். அவன் உடனே அவனும் சாமியார போயிட்டான். எப்படி பாரு. இதுலேருந்து எதுக்கு சொல்கிறேன், இந்த சம்ஸ்காரம்ங்கிறது அதிருஷ்டமாக, நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் திருஷ்டமானது தான், ஆனால் இந்த வேதத்தில் சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே அதிருஷ்டமான பலனை கொடுக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அது அவங்கவுங்க உணர்ந்தால் தானே தெரியும். அதனால் இந்த மாதிரி சம்ஸ்காரங்களை நம்ம விடக்கூடாது. எதுனா இதை பெரிய அப்பா அம்மா இது இப்படியே போகணும் அப்படியே போகணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அவங்க சங்கல்பம் மாறி போச்சுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு எல்லாமே மாறி போயிடும். அதனால் உயர்ந்த வைதிக நெறிப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கான சம்ஸ்காரங்கள் எல்லாம் சாத்விக சம்ஸ்காரம். போகத்துக்காக பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள்லாம் ராஜச சம்ஸ்காரம். அந்த பையனை தனக்கு யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே எல்லாம் பண்றதுங்கிறது தாமச சம்ஸ்காரம். எப்படி சம்ஸ்காரா சம்ஸ்காரம் ஆத்மனஹா சோதகம். சிலதெல்லாம் ராஜசம் தாமசம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, சம்ஸ்காரங்கிறது இந்த இடத்துல அவர் பொதுவாக சொல்லிட்டார். நல்ல சம்ஸ்காரம் எல்லாம் வேணும்ப்பா, நல்ல சம்ஸ்காரம் இருந்தால் உனக்கு சாத்விகம் ராஜசம் தாமசம் அதை பொறுத்து அதெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டார். இது 10 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகமோப பிரஜாதேச காலக்கர்மச்ச ஜன்மச்ச தியானம் மந்திரோத சம்ஸ்காரா தசைதே குணஹேதவா. இந்த 10 ஒருத்தனுக்கு நல்லபடியாக அமையணும். நல்லபடியாக அமைஞ்சதுன்னு சொன்னால் அவன் சாத்விக புருஷன் ஆயிடுவான், அவன் ஞானியாவான். அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து துன்பங்கள்லேருந்து முற்றிலும் அவனுக்கு விடுதலை கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அதனால் எல்லாத்துலேயுமே 3 இருக்குது. சாத்விகம் ராஜசம் தாமசம்னு 3 இருக்குது. ஏன்னா இந்த உலகமே முக்குணமயமானது. உடல் முக்குணமயமானது, மனது முக்குணமயமானது, புத்தி முக்குணமயமானது, அனுபவிக்கின்ற பொருள்கள் முக்குணமயமானது. குணாகா குணேஷு வர்த்தந்தே. ஆகையினால இதெல்லாம் முக்குணமயமானது. அதனால இதையும் முக்குணமயமாகவே பிரிச்சிருக்காங்க. வேதங்களை சாஸ்திரங்களை எல்லாத்தையுமே முக்குணமாக பிரித்து எப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லிட்டார் இவர் பாருங்க, எப்படி சொல்லியிருக்கார். ஸ்லோகத்தை பார்த்தா என்னன்னா அதில் 3 குணம்னு எல்லாம் ஒன்றும் சொல்லலை அவர் ஸ்லோகத்தில். ஆகமோப பிரஜாதேசா காலஹா கர்மச்சா ஜென்ம. சாஸ்திரம், நீர், ஜனங்கள், இடம், காலம், செயல், பிறப்பு, எண்ணம், மந்திரம், சம்ஸ்காரம், இந்த 10 குணங்களை விருத்தி பண்ணுவதற்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். என்ன குணங்கள்னு சொல்லலை, குணங்களை விருத்தி பண்ணுவதற்கு காரணங்கள். ஆனால் அந்த உரையாசிரியர்கள்லாம் இதுக்கு அர்த்தம் எழுதினதுனால நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கு. இனி அடுத்தபடியாக வரக்கூடிய ஸ்லோகங்கள்லையும் இந்த கருத்தெல்லாம் வர்றதுனால இதுக்கு நாம் இப்படி விளக்கம் சொல்லியிருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த 10 ஒரு மனிதனுடைய குணத்தை விருத்தி செய்வதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். மேலும் என்ன சொல்லுகிறாருங்கிறத மாலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.